குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளர அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படின்னு இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவரான செவ்வாய் உங்க ராசிக்குள்ளர இந்த மாதம் இருப்பார். குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்க போகிறார் 16ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி ஆடி மாசம் பிறக்கும் போது அவர் கடகராசிக்குள்ள வந்துருவார். அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்திலே பல விதமான சிக்கல்கள், கவலைகள், குழப்பங்கள் உண்டாகும். அதுவும் உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால சில தீர்க்க முடியாத குழப்பங்களை ஏற்படுத்தி காட்டுவார். அது கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கு 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். இந்த புஷ்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம்னால குரு சூரியன் சேருவதனால லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த 2ஆம் இடத்துக்காரான புதன் வக்கரகதியில் இருக்கிறார். குடும்பத்தின வாக்குஸ்தானத்துக்காரர் வக்கரகதியில் இருக்கும் போது புத்தி கொஞ்சம் அப்படி பேதளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செய்யணும்னு தோணும், செய்யலைன்னு போகணும், செஞ்ச பிறகு குழப்பம் வரும், செஞ்சமேன்னு இருக்கும். அப்படின்னு நிறைய அது பற்றின யோசனைகள் செய்கையை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோட காரியங்கள் பண்றது நல்லது. முக்கியமாக அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு வழக்குகளிலே, கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த பால்கார கணக்குன்னு ஒன்று கோடு போட்டுகிட்டே இருப்பான், எல்லா கோடும் அழிஞ்சு போடும், திரும்பி முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ராசிநாதன் சுக்கிரன் இவர் குருவிட்ட இருந்தார்.
4ஆம் தேதியிலேருந்தே குருவிலேருந்து கிளம்பி கடகத்திலேருந்து கிளம்பி சிம்ம ராசிக்கு போயிடுவார். உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துக்குள்ளே போவார். 4ஆம் இடத்தில் போனதுனால உறவுகளை அதிகமாக பார்த்து வர வேண்டிய சூழ்நிலைகள், அவர்களுடன் பழக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கொண்டு வருவார். இந்த உறவின் அடிப்படையிலே நிறைய புதிய சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள், அது ரிலேட்டடான நிறைய தொடர்புகள் எல்லாம் வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மனதை கொஞ்சம் அழுத்தம் அப்படின்னு இருக்கு. குரு உச்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே. இது லாபத்தை கொடுக்கும். அப்படின்னா குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை சேர்த்து விடும், எல்லா விஷயத்திலையும் சில சிக்கல்களையும் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு. அதனால கொஞ்சம் ஆராய்ந்த பின்னே காரியங்களை செய்வது நல்லது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய இடமான கன்னிராசி. இந்த புதன் வக்ரகதியிலே இருப்பதனாலும் இந்த 5ஆம் இடத்திலே அவசரப்பட்டு காரியங்கள் செய்வதனால் அவமானப்படுவதற்கு ரூல் இருக்கு. அதனால கொஞ்சம் செய்யறத ஒழுங்கா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். கலத்திரத்துடன் நல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இல்லைன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் செக் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அவங்களுடைய ஒரு பிரிதல், மனக்கசப்பு உங்களுக்கு உண்டாகும். ராகு அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பயம் கொடுப்பார், நிறைய செலவு வைப்பார். அதனால எந்த செலவும் உருப்படியான செலவாக இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடமான அறிவு திறனை கொண்ட இடத்துல இருக்கிறார். அதனால யோசித்து நிதானித்து ஸ்பெகுலேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. இந்த ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போறதெல்லாம் யோசித்து பண்ணுங்க, டைம் கொடுங்க. அந்த டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக காரியங்கள் பண்ணும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் தெரிகிறதுனால இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.